அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானும் குர்ஆனும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்தின் இரவிலும் சந்தித்து அதுவரை அருளப்பட்டிருந்த குர்ஆனுடைய வசனங்களை நினைவுபடுத்துவார்கள். இருவருமாக வேதமுறை குர்ஆனை ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 6 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து காட்டும் குர்ஆன் அருளப்பெற்றது என்று இந்த மாதம் குர்ஆன் அருளப்பெற்ற மாதம் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. சூரத்துல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 185 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் நமக்கும் குர்ஆனுக்கும் மத்தியிலே உண்டான அந்த தொடர்பு மிகவும் அதிகரித்து காணப்பட வேண்டும். வேதமறை குர்ஆனுடைய வசனங்கள் அந்த மாதத்திலே தான் இறக்கி வைக்கப்படுவதற்கு துவங்கியது என்றும் இதை அடிப்படையாக கொண்டு அந்த மாதத்திலே அதிகமான முறையிலே குர்ஆனுக்கும் நமக்கும் உண்டான அந்த நெருக்கமும் அதிகமாக அதை ஓதுகின்ற வாய்ப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பும் குர்ஆனும் நாளை மறுமை நாளிலே அடியார்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக அமைகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது நாளை மறுமை நாளிலே நோன்பும் குர்ஆனும் ஓர் அடியானுக்காக வேண்டி பரிந்து பேசும். வேதமறை குர்ஆன், நான் இவரை இரவிலே தூங்க விடாமல் தடுத்தேன், இவர் என்னை இரவு வேளையிலே அதிகமாக ஓதினார், என்னோடு ரமலானுடைய இரவுகளிலே அதிக தொடர்போடு இருந்தார் என்று அந்த குர்ஆனை ரமலானுடைய மாதத்திலே ஓதி வந்தவருக்காக வேண்டி குர்ஆனே பரிந்து பேசுகின்ற நிலையையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். வேதமறை குர்ஆனை மற்ற காலங்களிலே ஓதுவதை விட ரமலான் மாதத்திலே ஓதுவதன் மூலமாக அபரிமிதமான நன்மைகளை ஒரு அடியார் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அடிப்படை விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மற்ற காலங்களிலே சாதாரணமாக ஒரு நாள் ஒன்றுக்கு இத்தனை பக்கங்கள் அல்லது இந்த அளவுள்ள கணக்கு ஓதுகின்ற வளமையுடையவர்கள் ரமலான் மாதத்திலே அதிகமான முறையிலே அந்த ஓதுகின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். வீட்டிலே நாமும் ஓத வேண்டும், நம் குடும்பத்தார்களையும் அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு உண்டான வழிகாட்டியாக நாம் செயல்பட வேண்டும். வேதமறை குர்ஆன் அருளப்பெற்ற அந்த மாதத்திலே அந்த வேதமறை வசனங்கள் தொடர்படியாக நம் குடும்பங்களுக்கு மத்தியிலே வீடுகளுக்குள்ளே ஓதப்படுகின்ற போது அது அபரிமிதமான நன்மைகளையும் மிகப்பெரிய பாக்கியங்களையும் நம் குடும்பத்தார்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த அடிப்படையிலே தான் அதிகமாக குர்ஆனோடு உண்டான தொடர்போடு நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். சாதாரணமாக ரமலான் மாதத்திலே மெதுவாக ஓதுகின்ற தன்மையுள்ளவர்கள் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். சிலர் 2 குர்ஆன் 3 குர்ஆன், சிலர்கள் குர்ஆனில் இருக்கக்கூடிய மன்சில்களுடைய அடிப்படையிலே அந்த குர்ஆனை வாரத்திற்கு 1 என்று ரமலானில் எத்தனை வாரங்கள் அமையப்பெறுகின்றனவோ அந்த அளவுக்கு உண்டான எண்ணிக்கையிலே குர்ஆனை ஓதுகின்றவர்களாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான முறையிலே குர்ஆனுக்கும் நமக்கு மத்தியிலே உண்டான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அதிகமாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவது கேட்பது இதுவெல்லாம்
மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.